அவர் ஆக்சுவலி நானு இப்பதான் வந்து ரீசென்ட்டா இந்த அ லாஸ்ட் இயர் வந்து அவரு என்ன திடீர்னு கூப்ட்டுருந்தாரு. "தங்கச்சிம்மா என்ன பண்ற? நீ வா, ஸ்டுடியோக்கு வா" அப்படின்னு சொல்லி கூப்ட்டுட்டு, இது மாரி நான் கிளாஸ்க்கு நீ வா. இப்ப என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ கரெக்ட்டா எனக்கு எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் இல்லாத ஒரு டைம் பீரியட். அப்போ வந்து திடீர்னு கூப்ட்டாரு. இது மாரி நம்ம ஒரு ஷோ பண்ண போறோம். அதுக்கு பிராக்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நீயும் வந்து அப்பப்போ கிளாஸ்க்கு வா. நீ வந்து இது பண்ணு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா ஒரு 1 மந்த் கிட்ட அந்த கிளாஸ் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா சில ஸ்டேஜ் ஷோஸும் பண்ணியிருந்தேன். அதுலயும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருந்தாரு. அதனால அங்கேயும் என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. எனக்கு எப்பவுமே அந்த ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றது அது அந்த ஸ்டேஜ் டிராமாவா இருக்கட்டும், மைம் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அது எப்பவுமே ஒரு மாரி அ ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஸோ அது பூஸ்டப் குடுக்கும். பூஸ்ட் அப் நிஜமாலே அந்த அந்த ஒரு இது நடக்காம இருந்ததுன்னா, அந்த ஒரு எனர்ஜி எனக்கு மறுபடியும் கிடைச்சிருக்குமான்னு தெரியல. கரெக்ட்டான டைம்ல அவரு கால் பண்ணி கூப்ட்டு, "இது மாரி நீ பண்ணு" அப்படின்னு. அது எனக்கு பயங்கரமான ஒரு ஹோப்பும், ஒரு பூஸ்டப்பும் எனக்கு குடுத்துச்சு. ஓகே, வில் ட்ரை. ஏதோ ஒண்ணு நம்மளால முடிஞ்சத நம்ம பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி. ஆ சோ அது வந்து மேஜரான ஒரு இப்போ வரைக்குமே வந்து எதனா ஒண்ணு லைட்டா சந்தோஷமா இருக்கும்போதும் சரி, இதுவா இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வரும். "தங்கச்சிம்மா எங்க இருக்க? நான் இது பார்த்தேன். நல்லா பண்ணியிருந்த." ஏதோ ஏதோ ஒரு டக்குன்னு ஒரு அட்வைஸ் சொல்வாரு. "இது பாரு ஃபோக்கஸ் பண்ணு. இதுல ஃபோக்கஸ் பண்ணு. நடக்கும். நமக்கு நல்லதே நடக்கும்." அப்படின்ற மாரி கட கட கடன்னு பேசுவாரு. "வாழ்க வளமுடன்னு" சொல்லிட்டு ஃபோன வைப்பாரு. அப்போ ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஓகே, வி வில் டீல் இட் அப்படின்ற எழுந்து மாரி. ஓடலாம் நம்ம. அவ்வளதான் ஓடிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற அந்த ஒரு இது. அவர் பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தது. அ இத்தனைக்கும் என்கிட்ட எதுவுமே அவர் வாங்க கூட இல்ல அந்த சொல்லி தர்றதுக்கு. அவர் ஆனா குருவா இருந்து அந்த ஒரு 1 மந்த் வந்து எனக்கு பயங்கரமா ட்ரெயின்